வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 15வது மேட்சான கேகேஆர் வெர்சஸ் லக்னோ மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து வியாழக்கிழமை ஏப்ரல் 9ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு ஆரம்பிக்கு. கிரவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்கத்தால இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ல தான் இந்த மேட்ச் நடக்கு. கேகேஆர் வந்து அவங்களுடைய ஹோம் பிட்ச்ல வந்து மேட்ச் ஆடுறாங்க. நீங்க நம்மளுடைய டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. 7 மணிக்கு டாஸ் அப்டேட்டும் பிளேயிங் எல்லாமே நம்ம சேனல்ல கொடுத்துருவோம், நீங்க பாத்துக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதுக்கு அடுத்ததா பிட்ச் ரிப்போர்ட். நம்ம எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமான பிட்ச் கல்கத்தா பிட்ச் ஈடன் கார்டன். நிறைய டொமஸ்டிக், நிறைய T20 இன்டர்நேஷனல் அந்த மாதிரிலாம் நடத்திருக்காங்க. ஸோ ஆஃப் சைட் லெக் சைடை பொறுத்த வரைக்கும் 64 மீட்டர், 65 மீட்டர், ஸ்ட்ரைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 74 மீட்டர் தான். ஸோ ரொம்பவே வந்து பிட்ச் வந்து பவுண்டரியிலேருந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. பிட்சோட வியூ பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது கல்கத்தாவில் வந்து அந்த கிரவுண்டு பக்கத்தில். அன்றைக்கெலாம் சரியான மழை, மேட்சை கூட கேன்சல் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கும் வந்து கொஞ்சம் மழை பெய்யறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா மழை நல்லா பெய்யும் வானிலை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழையே பெய்யாது. ஸ்கூல்லாம் லீவ் விடுவாங்க, அன்னைக்கெல்லாம் மழை பெய்யாது. ஆனால் என்னைக்கு வந்து மழை நம்ம எது எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்னைக்கு வச்சு ஊற்றி தெளிக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அதை நம்மளால சொல்ல முடியாது, கேரண்டி கிடையாது. பட் டெலிகிராமில் அப்டேட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏதாவது தகவல் வந்து அப்டேட் பண்ணுவேன். பிட்ச் ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ரிப்போர்ட் இது வந்து கொடுத்துருக்கேன். நானாக கொடுக்கல, நம்மளுடைய டேவிட் பீட்டர்சன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த கிரவுண்ட் வந்து எப்படின்னா பேட்ஸ்மேனுக்கு நல்ல சாதகமான ஒரு கிரவுண்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி போல இதுதான் முக்கியமான முன்னாடி வந்து அழகாக சொல்லியிருப்பாரு. பார்த்தீங்க அப்படின்னா மாற்றம் பழைய ஐபிஎல் காலங்களில் இது குறைந்த ரன்கள் எடுக்கும் பிட்சாகவும், அதாவது ரன் வந்து முன்னாடிலாம் கேகேஆர் கிரவுண்ட்ல ரொம்ப போகாது, ரொம்ப இப்போலாம் 200+ வருது. அந்த மாதிரி இல்லாமல் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருந்தது. உண்மைதான், ஏன்னா சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி இவங்களை வச்சே ஒரு சீசன் கப்படிப்பாங்க. ஸோ அப்படி இருந்த பிட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பேட்டிங் பிட்சாக மாறிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால பேட்டிங் தான் ரொம்ப சாதகமாக இருக்கு. ஸோ டாஸ் வின் பண்ற டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலில் பேட்டிங் செய்வது சாதகமாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு டாஸ் எப்படி போகுது நம்ம பார்த்துப்போம். ஸோ ஓவராலா இப்போதைக்கு இந்த பிட்சில் 2 மேட்ச் ஆடி இருக்காங்க. ஒரே ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் மட்டும் வின் பண்ணியிருக்கு. ஒரு மேட்ச் வந்து நடக்கலை. நம்ம பார்த்தோம் அன்னைக்கு மழையினால கேன்சல் ஆயிடுச்சு. ஹை ஸ்கோர் எஸ்ஆர்எச், லோ ஸ்கோர் கேகேஆர். ஒரு 180 169 ஒரு இன்னிங்ஸும் 190+ வந்து ஒரு இன்னிங்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்காக லாஸ்டா நடந்த 6 மேட்ச் ரிசல்ட் எடுத்து வந்திருக்கேன். இதுல 2 மேட்ச் வந்து கேன்சல் ஆயிருக்கு. போன வருஷமும் ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்கல, இந்த வருஷமும் இது வரைக்கும் ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்கல. ஸோ இது ஏப்ரல் 2 2026 இப்போ நடந்த மேட்ச். இது மே 7 2025. இது எல்லாமே வந்து 5 மேட்ச் வந்து போன வருஷம் நடந்த ஐபிஎல் ரிசல்ட். லாஸ்ட் 5 மேட்ச் ரிசல்ட் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஃபாஸ்ட் ஸ்பின்னருக்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணிருக்கு நீங்க பாத்துக்கலாம். ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலா இந்த மேட்ச்னா ஃபாஸ்ட்டை விட ஸ்பின்னுக்கு அதிகமா விக்கெட் கிடைச்சிருக்கு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். செகண்ட் இன்னிங்ஸ்ல அதிக விக்கெட் போயிருக்கு, செகண்ட் இன்னிங்ஸ்ல அதிக விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்ல அதிக விக்கெட் போயிருக்கு, செகண்ட் இன்னிங்ஸ்ல நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மேட்ச் வீடியோ எடுக்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல அதிகம் வருது அப்படின்னு. அப்போ நீங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல போலிங் கொடுத்தீங்கன்னா 10 விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் தான், ரொம்ப பெருசா கம்பு சுத்துறதுலாம் கிடையாது. நம்ம லைட்டா பார்த்துக்கிட்டா போதும். ஆனால் இந்த கிரவுண்ட்ல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் அப்படின்னு பெரிய வித்தியாசங்கள் எனக்கு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து 80 ரன் வித்தியாசத்துல, 4 ரன் வித்தியாசத்துல, 39 ரன் வித்தியாசத்துல, அண்ட் 1 ரன் வித்தியாசத்துல, 2 விக்கெட் வித்தியாசத்துல, அண்ட் எஸ்ஆர்எச் 65 ரன் வித்தியாசத்துல. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சாதகமா இருக்கு. ஸோ என்ன காரணம்? கெவின் பீட்டர்சனும் அதுதான் சொல்லியிருந்தாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் வந்து ஆனா வந்து ஒரு 200+ அடிக்கணும், அப்பதான் வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமா இருக்கும். இந்த மேட்ச் பாருங்க 200 ரன் அடிச்சிருக்காங்க, இந்த மேட்ச் 238 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 198, ஆல்மோஸ்ட் 200 வந்துருச்சு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 200+. ஸோ இந்த மேட்ச் ஒரு 170 அடிச்ச உடனே ஈஸியா 2வது பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணாங்க. எஸ்ஆர்எச் 226. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு வந்து ஒரு 200+ மேல அடிப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு ஒருவேளை நீங்க கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 200+ அடிப்பாங்க நம்பிக்கை இருந்தா கேகேஆருக்கு ஃபேவரட்டா போலாம்.
இல்ல அடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி அப்படி நினைச்சீங்கன்னா அதுக்கு ஏற்ற கான்செப்டை மாத்திக்கோங்க. அண்ட் இதுதான் முக்கியம். ஸோ ஃபாஸ்ட்டுக்கும் சப்போர்ட் இருக்கு இந்த பிச்சு, பிளஸ் ஸ்பின்னருக்கும் சப்போர்ட் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ரன் வந்து ஒரு 190 பிளஸ் ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம்ங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்குது. அண்ட் அடுத்ததா ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட். கேகேஆர் வெர்சஸ் லக்னோ 6 மேட்ச் ஆடி இருக்காங்க. 2 மேட்ச் தான் கேகேஆர் வின் பண்ணிருக்காங்க. 4 மேட்ச் வந்து லக்னோ வின் பண்ணிருக்காங்க. அண்ட் 235 ஹை ஸ்கோர், 238 ஹை ஸ்கோர், 101 லோ ஸ்கோர், 137 லோ ஸ்கோர். எல்லா வகையிலும் இதுவரைக்கும் நடந்த ஹெட் டு ஹெட்ல லக்னோ வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நமக்கு இதுல இருந்தே தெளிவா தெரியும். அண்ட் இப்போ கேகேஆர் வெர்சஸ் லக்னோ பிரெடிக்ஷன் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிச்சை பத்தி நம்ம பார்த்தோம். பிச்சு தான் ரொம்ப முக்கியம். அண்ட் டாஸும் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டாஸ் வின் பண்ணி எந்த கேப்டன் பண்ட் அண்ட் நம்ம மாமா யார் என்ன எடுக்கிறாங்கன்னு பாருங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல டீம் செட் பண்ணலாம். பேட்டிங் செகண்ட் எடுத்தாங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். காரணம் என்னன்னா டாஸ் தான் இப்போ ஐபிஎல்ல மேஜர் ரோல் வகிக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லக்னோ டீமை வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே ஓப்பன்ல இருக்கு. ஸோ மார்க்ரம், மாசு, பண்ட், பூரணி, பதோனி, அப்துல் சமாட், முகுல். ஸோ இந்த 7 பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னோல வச்சிருக்காங்க. ஸோ இந்த 7 பேட்ஸ்மேன்ல மார்க்ரம் நல்ல ஃபார்ம் ஆடிட்டு இருக்காரு. வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் எல்லா லீக்லயுமே மார்க்ரம் வந்து செம்ம ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லாம அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அந்த வித்தியாசங்கள் மார்க்ரம்ல பெருசா இல்ல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கோர் வந்து ஒரு 35 பிளஸ் வரைக்கும் நான் வந்து மார்க்ரம் கிட்ட இருந்து தாராளமா எதிர்பார்ப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பிளஸ் பவுலிங் பேக்கப்பும் இருக்கு. அதுக்கு பவுலிங் பண்ணுவார்னு சொல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அவருக்கு. திடீர்னு ஸ்பின்னுக்கு சாதகமா பிச்சு வந்து மாறிச்சு அப்படின்னா 1 ஓவர்ல இருந்து 2 ஓவர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. மார்ஸ் வந்து அப்படி இல்லை. கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருந்தாரு. பட் ஐபிஎல் வரும்போது நல்லா ஆடுவார். ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் இல்லாம ரொம்ப அக்ரெசிவா விளையாடுறதுனால அந்த பவர் பிளேலயே அவர் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு 25 பிளஸ் ரன் வந்து ஈஸியா கிராஸ் பண்ணிடுவார்னு எனக்கு தோணுது. அதனால நம்ம எதிர்பார்க்கலாம். பண்ட் நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச்லாம் பேட்டை பிடிச்சு ஆடுறத பார்க்கும்போது ஒரு டீசென்ட் இதுக்கு வந்துட்டாரு. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு 30 பிளஸ் ரன் வரைக்கும் நம்ம பண்ட் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். பூரன் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. பெருசா ஃபார்ம்ல இல்ல. பட் எப்ப வேணாலும் பூரன் வந்து ஃபார்முக்கு வரலாம். ஸோ வந்தா வருது போனா போது ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் பூரன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பதோனி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படிங்கும்போது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆடுறாரு. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம அதிகபட்சம் பதோனி கிட்ட இருந்து ஒரு 20 பிளஸ் ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போலதான் அப்துல் சமாட் கிட்ட இருந்து நான் வந்து ஒரு 20 ரன் பிளஸ் வரைக்கும் எதிர்பார்ப்பேன். முகுல்கிட்ட இருந்து அதே போலதான் ஒரு 15 பிளஸ் ரன் வரைக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய கணிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு 10-20 ரன் முன்ன பின்ன போகலாம். ஸோ அது நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்து பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சித்தார்த், ஷமி, ஆவேஷ் கான், பிரின்ஸ் யாதவ், திக்வேஷ் சிங். ஸோ 5 பவுலிங் ஆப்ஷன் தான் ப்ராப்பரா வச்சிருக்காங்க. ஸோ 6வது பவுலிங் ஆப்ஷன் வந்து மார்க்கம் இருக்கிறது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கட்டும். அண்ட் அதே போல இதுல இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது ஷமி, பிரின்ஸ் யாதவ். இவங்க 2 பேரும் தான் இனிஷியல் அட்டாக் பண்ணுவாங்க. ஆவேஷ் கான் டெத் அட்டாக்ல பவுல் பண்ணுவார். லாஸ்ட் 4 ஓவர்ல 2 ஓவர் ஆவேஷ் கான் ஓவர், 1 ஓவர் ஷமி, 1 ஓவர் வந்து பிரின்ஸ் யாதவ். ஸோ இந்த 3 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பவுலர்ஸா மாறுறாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து சித்தார்த் வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர் தான். மணிவாஸ் சித்தார்த் டிஎம்பி எல்லாம் நல்லா ஆடிப்பாரு டொமஸ்டிக்லாம். திக்வேஷ் சிங் இந்த பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கான பவுலிங் ஆப்ஷன். நிறைய பேர் வந்து 3 பவுலிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். உங்களுடைய விருப்பம் தான். முகமது ஷமி, ஆவேஷ் கான், திக்வேஷ் சிங் இது ஒரு காம்போ. இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ், திக்வேஷ் சிங் இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா முகமது ஷமி, ஆவேஷ் கான், பிரின்ஸ் யாதவ் இந்த 3 பேரையுமே நீங்க வந்து என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 காம்போவை சூஸ் பண்ணலாம். இல்ல முகமது ஷமி, ஆவேஷ் கான், திக்வேஷ் சிங் இல்ல முகமது ஷமி, ஆவேஷ் கான், பிரின்ஸ் யாதவ் மாதிரி ஏதாச்சும் ஒரு 3 பேரை வந்து நான் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியாவா இருக்கும்னு எனக்கு தோணுது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் வந்து மஸ்ட் ஆப்ஷன் நான் வச்சிருக்கிறேன். பண்ட் வந்து மஸ்ட் ஆப்ஷன் வச்சிருக்கேன். உங்களுக்கு யார் வேணும், மார்ஸ் வேணுமா பூரன் வேணுமாங்கிறத
நீங்களே டிசைட் பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, யார் எடுத்தா அந்த இடத்துல கரெக்டா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை ட்ரையல் பண்ணி பாருங்க. மற்றபடி முக்குழி, சமடு, பதோனி இவங்கெல்லாம் வந்து பெரிய ரோல் வகிக்க மாட்டாங்க. அதிகபட்சம் இவங்க 3 பேர்கிட்ட இருந்து வரக்கூடிய ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40ல இருந்து ஒரு 50+ ரன் வரைக்கும் தான் இந்த 3 பேர்கிட்ட இருந்து வரும். ஸோ யாராச்சும் ஒருத்தர் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணாலும் நமக்கு கவலை இல்லை. அடுத்ததான் நம்ம பார்க்க முடியுது கேகேஆர். அவங்களுக்கு டீம் செட் ஆகல. பேட்டிங் ரஹானே, பிண்டாலன், ரகுவஞ்சி, கிரீனு, ரிங்கு, ரமன்தீப், சுனில் நரேன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஸோ இது 7 பேர் கொண்ட டீம்ல நீங்க கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரஹானே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், பின்னால ரகுவஞ்சி, ரிங்கு வந்து கொஞ்சம் நல்லா 30+ ஆடுவாரு. சுனில் நரேனுக்கு பவுலிங் பிளஸ் பேட்டிங் பேக்கப் இருக்கிறதுனால நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன் கிரீனை சூஸ் பண்ணல? எனக்கு கிரீனை பெருசா உடன்பாடு இல்லை. இதுதான் லாஸ்ட் மேட்ச், சரி ஏதாச்சும் வைஸ் கேப்டன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா தலைவன் அப்பவும் அவன் புத்தியை காட்டிட்டு போறான். ஐயோ இனிமேல் கிரீனை வந்து நான் எடுக்கிறதா இல்லவே இல்லை. என்ன இருந்தாலும் ஒரு பயம் இருக்கு. காரணம் என்ன அவரை சூஸ் பண்றதுக்கு? எனக்கு என்ன காரணம் அப்படின்னா 80% எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு எடுக்கிறாங்கன்னே தெரியல. ஸோ அப்படி எடுக்கும்போது ஒருவேளை அவன் 30-40 ரன் அடிச்சா கூட அது டேஞ்சர் ஆகிடுறேன். எனக்கு அந்த ஒரே காரணத்துக்காக தான் சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லை அப்படின்னா நான் அதுக்கு மேலே வேற யாரையாச்சும் கூட நம்ம வந்து சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா ரஹானே எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பின்னாலன் வந்தா வருது போனா போகுது. இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 15 பால் பிடிச்சா கூட போதும், அந்த 30+ வந்து எதிர்பார்க்கலாம். ரகுவஞ்சி பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாருன்னா ஒரு 40+ கூட எதிர்பார்ப்பேன். ரிங்கு போத் இன்னிங்ஸ்ல வந்தாலுமே வந்து ஒரு 30 to 35 வரும். ரமன்தீப் ஒரு 15+ ரன் வரும். சுனில் நரேன் ஒருவேளை பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கலனாலும் பவுலிங்ல ஒரு விக்கெட்டாச்சும் வந்து மினிமம் எடுத்து கொடுத்து ஒரு 30-40 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால கிரீனை வந்து இன்னைக்கு நிறைய ஆப்பரன்ஸ் வந்து போடுவாங்க. காரணம் என்ன? தொடர்ந்து ஃபிளாப், இன்னைக்கு ஆடுவாடான்னு சொல்லி நிறைய பேர் போடுவாங்க. ஸோ உங்க கையில தான் இருக்குது. அண்ட் பவுலிங் ஆப்ஷன் ரொம்பவே வீக் தான். வருண், வைபவ் பரதா, முசரமானி, கார்த்திக் தியாகி, அனுகுல் ராய், சுனில் நரேன் 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் வச்சிருக்காங்க. இதுல கண்ணை மூடிட்டு வந்து நம்ம சுனில் நரேனே, வருண், வைபவ் பரதா, முசரமானி இந்த 4 பேரே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு தான் அதிகமான ஓவர்ஸ் கிடைக்கும். அந்த ஒரு காரணத்தினால ஒரு சில டீம்ல தான் நீங்க கார்த்திக் தியாகி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ என்னுடைய 8 பிளேயர் யார்? அந்த 8 பிளேயர் சாரி 12 பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னதுதான் மார்க்ரம், ரிஷப் பண்ட், முகமது ஷமி, ஆவேஷ் கான், பூரணா, மிச்சல் மார்ஷா. இந்த இடத்துல ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல பிரின்ஸ் யாதவா, நிக்வேஷ் சிங்காங்கிறதையும் நீங்க வந்து ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா நிக்வேஷ் சிங், இங்க பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ். ஆனா ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கும் வந்து உங்களோட ஐடியாஸ் வந்து போற வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் வந்து மார்ஷுக்கு ஒருவேளை ஒரு 15 ரன்ல அவுட். ஆனா நீங்க உங்க மனசுல நீங்க மார்ஷ் ஆட மாட்டேன்னு நினைப்பீங்க. ஆனா நான் சொல்லிட்டேங்கிறதுனால சூஸ் பண்ணலாம். ஆனா ஒருவேளை பூரன் வந்து ஒரு 30 ரன் அடிச்சா கூட அது பிளஸ் 15 ரன்ங்கிறது 20-30 பாயிண்ட்ஸ் வந்து டிஃபரெண்ட் பண்ணி காட்டும். ஸோ அதனால ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் சொல்றேன், உங்களுக்கு எது அது ஓகேவா இருக்குன்னு பாருங்க. அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இன்னமும் இங்க பாத்தீங்கன்னா ரஹானே, ரகுவஞ்சி பவுலிங் ஆப்ஷன்ல வருண் சக்கரவர்த்தி, முசரம் பாணி வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சுனில் நரேனை நம்ம வந்து வச்சுக்கலாம். இதுல வந்து 5 பேர் பார்த்தாச்சு. 6வது ஆப்ஷனா பின்னாலனா கிரீனா இல்லைன்னா வைபவ் பரோடா. இந்த 3 பேர்ல ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 6வது ஆப்ஷன்ல பின்னாலனா இல்லைன்னா கிரீன் வேணுமா இல்லைன்னா வைபவ் பரோடா வேணுமாங்கிறத நீங்களே சூஸ் பண்ணுங்க. குறிப்பா பவுல் ஃபர்ஸ்ட்னு வந்ததுன்னா வேணா வைபவ் பரோடா சூஸ் பண்ணுங்க. செகண்ட் பவுலிங்னா கூட தேவையில்லை. அந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கூட சூஸ் பண்ணிட்டு போயிடும். இதுல கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணும் அப்படின்னா மார்க்கம் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம். ஏன்னா 6th பவுலிங் ஆப்ஷன். முகமது ஷமிக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் குறிப்பா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஆவேஷ் கானுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் குறிப்பா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு பிசி ஆப்ஷன் எடுத்துட்டு போகலாம். இங்க வந்து ரஹானேக்கு வந்து ஒரு பிசி ஆப்ஷன் எடுத்துட்டு போகலாம். ரகுவஞ்சி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாரா ஒரு பிசி ஆப்ஷன் எடுத்துட்டு போகலாம். சுனில் நரேனுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். முசரம் பாணிக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுத்து போகலாம். பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பவுலர்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா நல்ல ஆப்ஷன்ல போங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.